இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளை எங்க அப்பா கிட்ட வந்து என்னை பத்தி தப்பு தப்பா சொல்வேன்னு மிரட்டினா நான் வேலைக்கு பாக்குறதா? எங்க அப்பா மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கை அவன் காலி பண்ண பாப்பான். அத நான் பொறுத்துக்கிறதா? அதனாலதான் நான் அவனை கொன்னேன். கொன்னு காலி பண்ணிட்டேன். சரக்கும் காலி, அவனும் காலி. நான் ஒன்றும் பண்ணல. நான் வண்டி ஓட்டிட்டே இருந்தேன்னா இதெல்லாம் ஆட்டோல வந்துட்டு இருந்தான். ஒரே ஒரு செகண்ட் அடிச்சு தூக்கிலன்னு தோணுச்சு. கண்ணு மூடிட்டு திறந்தா அடிச்சு தூக்கிட்டேன். சார் இல்ல சார், உங்களுக்கு தெரியுமா, அங்கே செத்துட்டான். அங்கே செத்துட்டான். இந்த மாதிரியான குற்றவாளிகளை வெளியில நடமாட விடக்கூடாது யுவர் ஆனர். குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வீடியோ ஆதாரத்து மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல இருக்கிற விஷயங்களை என்னுடைய கட்சிக்காரர் கண்டிப்பா பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. சார் இல்ல சார், நான் அப்படி பேசவே இல்லை சார். உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஆமா சார், எப்பயாச்சும் குடிப்பேன் சார். பொய் யுவர் ஆனர். கடந்த சில நாட்களாகவே இவர் வீட்டுல கோச்சுக்கிட்டு பாரே கெதி என கடந்திருக்கிறாரு. காசே இல்லாம அங்கே சரக்க கேட்டு அங்க அடிதடின்னு தகராறு பண்ணிருக்கிறாரு. அதுக்கான ஆதாரமும் போன்ல இருக்கு யுவர் ஆனர். சார் வேற அவ்வளவுதான். சரி. ஏய் சொல்லுங்க சார். எனக்கு இன்னொரு குவார்டர் வேணும் சார். ஆல்ரெடி நிறைய ஆயிடுச்சு, போதும் சார். நீங்க கிளம்புங்க சார். இல்ல ஒண்ணு சார் வேணாம் சார், ஓனர் திட்டுவார் சார். சார் சொன்னா கேளுங்க சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். சார் ஆல்ரெடி அதிகமாயிடுச்சு, நீங்க கிளம்புங்க சார். வாங்க. கையெதுக்கு வைக்கிறேன்? அதான் கேக்குறேன் நானு. கேக்குறேன்ல. சார் சொன்னா கேளுங்க சார். சார் தர முடியாது சார், ஓனர் திட்டுவார் சார். சார் அங்க குடிச்சிட்டு இருக்கிறது நீங்க தானே? ஆமா. அப்புறம் சார் ஆனா ஆனா அத நான் பேசல சார். நான் பேசல சார். நான் கொலை பண்ணல. சத்தியமா சார். சத்தியமா சார், நான் கொலை பண்ணல. பரவாயில்லையே, ஆமா நினைச்சதை விட வீடியோவை தரமா ரெடி பண்ணியிருக்கானுங்க. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் உண்மைத்தன்மை மீது நிறைய கேள்விகள் எழுவதால் அதை கண்டுபிடிக்க வேண்டி இந்த வழக்கை இன்னும் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த கேஸ் தொடர்பான எல்லா ஆதாரங்களையும் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணுங்க. சரிங்க ஐயா. புதுசா விசாரணை பண்ணி எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. சரி, பண்ணிடுங்க ஐயா. இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரையும் திரும்பவும் விசாரிங்க. கண்டிப்பாங்க ஐயா. மாமா, உங்களை காப்பாத்துறதுக்காக நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்படி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்களே மாமா. ஐயோ, நான் அதை பேசவே இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. அது நான் இல்ல. ஏமா, எதுவா இருந்தாலும் மனு போட்டு ஜெயில வந்து பேசுங்க. இப்படி ஜெயிலுக்கு கூட்டு போற கைதியா குறுக்க மறிச்சு பேசக்கூடாது. யோ, கூட்டு வாங்க ஐயா. சார் 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 மாமா, சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் மாமா, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானே? அந்த ஒயின் ஷாப்புக்கு போனீங்களா? போதையில எதுவும் உளறிட்டீங்களா மாமா? ஐயோ இல்ல வீரா, என்ன நம்புங்க. கண்மணி, கண்மணி,
நான் அப்படி பேசல கண்மணி. நான் எந்த தப்பும் செய்யல கண்மணி. உங்க அண்ணன் சாவுக்கு நான் காரணம் இல்ல கண்மணி. நான் அவரை பிளான் பண்ணிலாம் கொல்லல கண்மணி. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, என்ன நம்பு ப்ளீஸ். அப்பா 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 என்ன நம்புங்கப்பா. அந்த தப்பை நான் பண்ணலப்பா. அங்க அவங்க சொன்ன மாதிரி நான் எந்த தப்பு பண்ணலப்பா. ப்ளீஸ்ப்பா. மாறா 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 மாறான கைவிட்டுறாதரா. என்னை எப்பயாவது காப்பாத்திடுறா. என்னை சுத்தி ஏதோ பெரிய சதி நடந்துட்டு இருக்கடா. என்னை எப்பயாவது காப்பாத்திடுறா. டேய் டேய் அழாத, தைரியமா இரு, நான் இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். அப்பா அப்பா ஏரியா ஏறு. கண்மணி எங்க போனா இவ? மறுபடியும் ஆட்டோ ஓட்ட போயிட்டாளா? ஆமா, நான் தான் அந்த பாண்டியரை கொலை பண்ணேன். அவன் என் கடைக்கு வந்து என் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டு நாளைக்கு எங்க அப்பா கிட்ட வந்து என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டா. நான் உனக்கு பேயா பேயா? பின்ன நடுராத்துல முகத்துல மட்டும் வெளிச்சம் வந்துச்சுன்னா அதான் பயந்துட்டேன். ஆமா, மணி என்ன ஆகுது? இப்போ உட்காந்து ரீல்ஸ் பாக்குறது அவசியமா உனக்கு? இது உனக்கு ரீல்ஸா? அதனாலதான் நான் அவனை கொன்னேன். கொன்னு காலி பண்ணிட்டேன். இது அந்த கோர்ட்ல போட்ட வீடியோ தானே? இந்நேரத்துக்கு எதுக்கு இதுக்கு வந்து பாத்துட்டு இருக்க? அந்த வீடியோவை ஒரு தடவை தெளிவா பாரு. ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். புரியல. டேய் நல்லா பாரு. இது ஃபேக்னு உனக்கு தெரியல? ராகம் அப்படி பேசுறதுக்கு சான்ஸே இல்லதான், புரியுது. ஆனா வீடியோ அப்படியே தத்ரூபமா இருக்கே. டேய் சரியான மக்குடா நீ. ஏய் மாக்கு குணம் வச்சனா பாரு. பின்ன உன மக்குன்னு சொல்லாம வேற என்ன பண்றது? ராகவன் மாமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு உனக்கு தெரியும். அப்போ இது ஏதோ ஒரு வகையில கிரியேட் பண்ண வீடியோவா தானே இருக்கணும். அப்ப நீ அத மைண்ட்ல வச்சுட்டு தானே அந்த வீடியோ பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் ஒண்ணும் தெரியலடி. அதனாலதான் உன்னை மக்குங்கிறது. இவ்வளவு சரியான மக்கு. பாரு இங்க பாரு, லிப்சிங் சிங்க் ஆகுதான்னு பாரு. ஆமா ஆமா